அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி வேலைவாய்ப்பு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு, ஏன் தாமதம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு வழக்கு ஒன்று நிலுவையில் இருந்தது. அந்த வழக்கும் முடிச்சாச்சு. இப்போதைக்கு நிலைகள் வந்து இன்னும் ஒரு இதுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு கழகத்துக்கு, ஒரு போக்குவரத்து கழகத்துக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டிஎன்எஸ்டிசியில் ஒரு கழகத்துக்கு மட்டும் இன்னும் முடியாமல் இருக்க இன்டர்வியூ. என்ன இஷ்யூன்னு தெரியும். கேஸ் எதுக்காக போட்டாங்க என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம டைரெக்டாக விஷயத்துக்கு போயிடலாம். 23ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அங்கே இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்க போகுது. அதுலேயும் நடந்துருச்சு. விடுபட்டவங்களுக்காக அதில் கொஞ்சம் பேர் விடுபட்டிருந்தாங்க, வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் அவங்களுக்கும் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்குமான இன்டர்வியூ ப்ராக்டிக்கலை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி முடிஞ்சுது அப்படின்னாக்கா, அந்த லிஸ்ட் ரெடி பண்ண ஒரு 2-3 நாட்கள் ஆகும். அதன் பிறகு இந்த மந்த் எண்டுக்குள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிசல்ட்டு இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக அதிகம். அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா, எம்டிசி பொறுத்தவரை 29ஆம் தேதி ஒரு ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. இன்டர்வியூ 29ஆம் தேதி போட்டிருக்காங்களே. அதனால் 29ஆம் தேதி அப்படின்னாக்க இந்த போஸ்டிங் எப்படி போடுவாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ எம்டிசி தனி ரெக்யூர்மெண்ட் அது தனியாக பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், எம்டிசி ஆகட்டும், டிஎன்எஸ்டிசி ஆகட்டும், எஸ்சிடிசி ஆகட்டும், இது எல்லாமே தனித்தனி ரெக்யூர்மெண்ட் தான். ப்ராசஸ் ஆகுது, நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், அதே மாதிரி ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் ஆகட்டும், அப்பாயின்மெண்ட்ஸ், இது எல்லாமே தனித்தனி தான். ஆனால் போக்குவரத்து கழகம் அப்படின்னும்போது தமிழ்நாட்டில் தானே இருக்குது, கவர்மெண்ட் தானே, தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே நிர்வகித்தாலும் தனித்தனி இதுக்கு எல்லாத்தையுமே தனித்தனி ப்ராசஸ். இப்போ எம்டிசியில் நோட்டிஃபிகேஷன் விட்டால் அது தனியாக விடுவாங்க. அதே மாதிரி எம்டிசியில் அப்பாயின்மெண்ட் தனியாக தான் பண்ணுவாங்க. இப்போ நம்மளாம் எதிர்பார்க்குறது எது அப்படின்னாக்கா, இந்த டிஎன்எஸ்டிசி தான் நம்ம எதிர்பார்க்குறோம், ரைட்டா? ஸோ அதனால் அதுக்கு தனி. ஸோ இந்த 29ஆம் தேதி இருக்கிறனால லேட் ஆகுமா, ஜனவரி ஆகிடுமா அப்படின்னால எதிர்பார்க்க வேண்டாம். இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக அதிகம். ஸோ வழக்கு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸும் முடித்து வைக்கப்பட்டது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் கேஸ் இஷ்யூஸ்லாம் எதுவுமே கிடையாது. பெண்டிங் இருக்கக்கூடிய அந்த பண்ணாதவங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேர் விட்டுட்டு பண்ணியிருந்தாங்கள்ல, அவங்களுக்குமான இன்டர்வியூ மற்றும் ப்ராக்டிக்கல் நடக்க போகுது 23ஆம் தேதி. ஸோ அதன் பிறகு மந்த் எண்டுக்குள்ளார அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர்டர் வழங்கிடுவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலும் இது சம்மந்தப்பட்ட வேறு முக்கியமான தகவல்கள் வேறு இருக்காது. முன்கூட்டியே சில போக்குவரத்து கழகத்துக்கு மட்டும் விட்ருவாங்க. சில போக்குவரத்து கழக 8 போக்குவரத்து கழகங்கள் இருக்குல்ல, அதில் முன்னாடியே யாருக்காவது விடுவாங்களா, அப்படியெல்லாம் விட மாட்டாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஓவரால் தமிழ்நாடு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம். ஓவராலாக ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரே நாள் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, தனித்தனியெல்லாம் ரிலீஸ் பண்ண சான்சஸ் இல்லை. சரி, ரைட்டா? அதனால தான் அவங்களுக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒன்றா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மந்த் எண்டுக்குள்ளே, இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளார ஓடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக அதிகம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தனித்தனியாக விட சான்சஸ் இல்லை, இதுக்கு முன்னாடி விட்டது இல்லை. ஓகே, மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.